கோமதி வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அத்தை இன்னைக்கு நான் உங்கள் கூட கோயிலுக்கு போகணும்னு எனக்கு தோணுது, நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே கோமதி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன திடீர்னு கோவிலுக்கெலாம் கூப்பிடுறா, அப்படிலாம் நீ கூப்பிட மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு கோயிலுக்கு போகணும் போல இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு மீனா, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு கோமதி ரெடி ஆகிட்டு வராங்க. அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சரியா, நீயும் வரியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு தான் வயசாயிடுச்சுல, முட்டியெல்லாம் வலிக்குது, நான் எங்கே கோயிலை போய் சுற்றுறது, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ வீட்டை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கோமதி மீனா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. தங்கமயிலுக்கு அப்படியே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமயிலும் அதே கோயிலுக்கு வராங்க. மீனா கோமதி 2 பேருமே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க. எங்கே தங்கமயில காணும், இன்னும் வரலையே அக்கா, இன்னும் வரலையே அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, கோயிலுக்கு சாமி தானே கும்பிட வந்த, எட்டி எட்டி என்ன பார்த்துட்டு இருக்க, யாராவது வரணுமா என்ன அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கரெக்டாக தங்கமயில் வராங்க. என்னடி இது இவ வந்திருக்கா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. மீனா அமைதியாக இருக்காங்க. தங்கமயில் கிட்ட வராங்க. வந்த உடனே அப்படியே பேசுகிறாங்க. அத்தைன்னு. ஏய் யாரடி அத்தை, யாருக்கு அத்தை, அத்தை கத்தனை கூப்பிட்டா அவ்வளோதான், நீ வர கோவத்துக்கு என்ன பண்ணுனே உனக்கு தெரியாது. இங்கே பாரு நான் உனக்கு அத்தைலாம் கிடையாது, சும்மா என்ன அப்படிலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அத்தை நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க அத்தை, தயவு செய்து. என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கேட்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, என்னை கோவத்தை கலப்பாத அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை ஒரு முக்கியமான விஷயம் ப்ளீஸ் அத்தை, ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் மாசமாக இருக்கேன், நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோமதி பார்க்குறாங்க. என்னடி என்னை பார்த்தா உனக்கு இழிச்சவை மாதிரி தெரியுதா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்க, ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து ஏமாத்துறேன், இன்னும் என்ன பண்ண போகிற நீ, எதுக்கு அதே போய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இப்போ நான் சொல்கிறது பொய் இல்லை அத்தை, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் போய் டாக்டரை பார்த்தேன், அவங்க செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நம்பலைன்னா எனக்கு வயிறெல்லாம் வளரும், அப்போ வேணா பார்த்துக்கங்க, ஏதோ வீட்டில் பெரியவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன், மாமா கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அவர் எனக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னே சொல்லிட்டாரு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அவன் அப்படியா சொன்னான் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை அவர் அப்படி தான் சொன்னார், அதனால் எனக்கு அவர் வேண்டாம், உங்கள் வீட்டில் வந்து நான் வாழணும்னு நான் நினைக்கல, ஏதோ இந்த உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் சொன்னேன் அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க.